இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் கல்ப் நாடுகளோட அரசியலை புரட்டி போடக்கூடிய ஒரு அதிரடியான நியூஸை பற்றி தான் பேச போகிறோம். யுனைடெட் அரப் எமிரேட், அதாவது யுஏஇன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது துபாயும் அபுதாபியும் தான். ஆனால் இப்போ அந்த கூட்டமைப்புக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு மாற்றமானது வரப்போகுது என்ற செய்தியில் வெளியே வருது. சார்ஜாவோட அமீர் மேதகு ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் கசீமி அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட போகிறதா ஒரு பேச்சானது ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா, ஷார்ஜா குடியரசு, அதாவது ரிப்பப்ளிக் ஆஃப் ஷார்ஜா யுஏஇல இருந்து பிரிஞ்சு ஷார்ஜா என்ற ஒரு தனியொரு நாடாக மாறப்போகுது என்பதுதான் அந்த செய்தி. இது உண்மையாகவே நடக்க போதா? யுஏஇ அப்படின்னா 2 துண்டாக பிரிய போகுதா? இதனால் என்ன நடக்க போகுது? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய பேருக்கு யுஏஇயை பற்றி தெளிவாக தெரியாது. இந்த யுஏஇயை எடுத்து பார்க்கும்போது இங்கே 7 எமிரேட்ஸ் இருக்கிறார்கள். அதில் ஷார்ஜா தான் எப்போதுமே கொஞ்சம் தொப்பில் இருக்கின்ற ஒரு இடமா பார்க்கப்படுது. மற்ற ஊரில் எல்லாம் பணத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் பின்னாடி ஓடும்போது ஷார்ஜா மட்டும்தான் படிப்பு, கலாச்சாரம், இஸ்லாமிய முறைப்படி வாழ்றது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறார்கள். இந்த ஷார்ஜாவினுடைய அமீர் சாதாரணமான ஆள் இல்லை. அவர் ஒரு பெரிய டாக்டராக இருந்தவரென்னும் ஒரு வரலாற்று ஆய்வாளராக இருந்தவரென்னும் சொல்லப்படுது. இந்த ஷார்ஜாவினுடைய அமீருக்கு ஒரே ஒரு கனவு தான் இருக்கு. அது ஷார்ஜாவை உலகத்துக்கு ஒரு அறிவார்ந்த மையமாக மாற்றணும் என்கிறது தான். இப்போ யுஏஇல இருந்து ஷார்ஜாவை பிரித்து கொண்டு வர போகிறதாக பேச்சு அடிபடுது. இப்படி சொல்லப்படுகின்ற இந்த முடிவு அவரோட கனவோட ஒரு அடுத்த கட்டமாக பார்க்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அதாவது ஷார்ஜாவை இந்த உலகத்தில் ஒரு அறிவார்ந்த மையமாக மாற்றணும் என்ற கனவினுடைய ஒரு கட்டமாகத்தான் யுஏஇலிருந்து பிரிந்து வர்ற முடிவாக இருக்கும் என்பதும் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும்பும், ஏன் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, யுஏஇயில் ஒரு அங்கமாக ஷார்ஜா இருப்பதால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்து யுஏஇலேருந்து பிரியணுமென்ற முடிவை இவர்கள் எடுக்கணும்? இப்படி எடுப்பதுக்கு என்ன காரணம் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமாக பொருளாதார சுதந்திரம். அபுதாபிக்கும் துபாய்க்கும் இருக்கிற அதே அளவு பவர் ஷார்ஜாக்கும் வரணும்னு ஷார்ஜாவோட அமீர் நினைக்கலாம். அவங்க கிட்ட இருக்கிற எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை அவங்களே முழுசா கையாள நினைக்கிறதும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதாவது ஷார்ஜாவில் இருக்கின்ற எரிவாயு கிணறுகளாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், அதனை தாங்கள் மட்டும்தான் நான் நோய்க்கணுமென்ற நினைப்பும் முடிவும் இப்படி ஷார்ஜாவை யுஏஇல இருந்து பிரிப்பதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கொள்கையில மாறுபாடு இருக்கு. இப்போ யுஏஇ எடுக்கிற சில முடிவுகள் ஷார்ஜாவோட கொள்கைகளுக்கு செட் ஆகாம கூட இருக்கலாம். முக்கியமாக ஈரான் போன்ற அண்டை நாடுகளோட வச்சிருக்கிற உறவுல ஷார்ஜாக்குன்னு ஒரு தனி ஸ்டைலே இருக்கு. பட் யுஏஇ எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஈரான் விஷயத்தில் ஈரானுக்கு எதிராகத்தான் நிறைய இடத்தை செயல்படுகிறார்கள். பட் ஷார்ஜா அப்படி இல்லை. ஷார்ஜாக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கு. என்னதான் ஷார்ஜா யுஏஇல ஒரு அங்கமாக இருந்தாலும் அவர்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள். இப்படி இருக்கிற யுஏஇலேருந்து ஷார்ஜா வெளியே வந்தால் கண்டிப்பாக ஷார்ஜா ஈரானுக்கு முழுமையான சப்போர்ட் கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்ததாக ஷார்ஜா யுஏஇலிருந்து பிரியணுமான முடிவு எடுத்ததுக்கு இன்னும் ஒரு காரணமாக குடியரசு, அதாவது ரிப்பப்ளிக்கே சொல்லப்படுது. இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்டாகவும் பார்க்கப்படுது. மன்னராட்சியில் இருந்து மாறி ஒரு குடியரசாக மாறுறது மூலமாக உலக நாடுகள் மத்தியில் ஷார்ஜா ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க முயற்சி பண்ணுது என்பதுதான் உண்மை. ஆகவே ஷார்ஜா இப்படி யுஏஇலேருந்து பிரிந்து வரணுமென்ற முடிவுகள் எடுப்பதற்கு இப்போ நான் சொன்ன காரணங்கள் தான் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, ஷார்ஜா மட்டும் தனியாக பிரிஞ்சா கல்ப் நாடுகளில் ஒரு பெரிய ஒரு நடுக்கமானது உண்டாகும். துபாய்க்கும் ஓமனுக்கும் இடையில இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி இது. ஈரான் தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கின்ற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால உலகத்தோட கப்பல் போக்குவரத்துக்கு இது பெரிய ஒரு சவாலாக அமையும். அதாவது யுஏஇல இருந்து இந்த ஷார்ஜா பிரிஞ்சு வந்தா உலக பொருளாதாரத்துக்கும் கப்பல் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் என்பதான் மேற்குள்ள வல்லுநர்களோட கருத்து. ஈரான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறார்கள்? அமெரிக்கா இதில் தலையிடுமா? அபுதாபி இதை சும்மா வேடிக்கை பார்க்குமா? இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற $1,000,000 கேள்வியாக இருக்குது. இது ஒரு நாட்டை பிரிக்கிற விஷயம் மட்டுமில்லை, மொத்த அரபுலகத்தோட பவர் பேலன்ஸை மொத்தமாக மாற்ற போகிற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஷார்ஜா தனி நாடாக பிரிகிறதுக்கும் இந்த ஈரான் அமெரிக்கா சண்டைக்கும் என்ன சம்பந்தமான கேள்வி உங்களுக்கு கிளம்பும். ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான அரசியல் இருக்குது. முக்கியமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியோட சிக்கல். உலகத்தோட 20% கச்சா எண்ணெய் இந்த
ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் வழியாக தான் போகுது. சார்ஜாவுக்கு சொந்தமான சில பகுதிகள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் பகுதிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால இப்போ சார்ஜா தனி நாடை அறிவிச்சுக்கிட்டா அங்கே அமெரிக்காவோட ஆதிக்கம் இருக்குமா இல்லை ஈரானோட கை ஓங்க ஆரம்பிக்குமா? இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் பகுதி முழுமையாக ஈரானோட கண்ட்ரோலுக்கு போவதற்கு இந்த சார்ஜா ஹெல்ப் பண்ணுவார்களா என்பதுதான் உலக நாடுகளோட கேள்வியாக இருக்குது. இரண்டாவது, ஈரானோட நட்பு. மற்ற எமிரேட்ஸை விட சார்ஜா காலங்காலமாக ஈரானோட ஒரு சுகமமான வணிக உறவை வச்சிருக்கிறார்கள். ஒருவேளை சார்ஜா குடியரசு ஆனா, அதாவது சார்ஜா யுஏயிலிருந்து பிரிஞ்சு வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் சார்ஜாவா மாறினா அமெரிக்கா போடுற பொருளாதார தடைகளை மீறி அவங்க ஈரானோட நெருக்கமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இது அமெரிக்காவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அமெரிக்கா எப்பவுமே யுஏஇ ஒரு மொத்த கூட்டணியாக வச்சு தான் மிடில் ஈஸ்டில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இப்போ அதில் இருந்து சார்ஜா மாதிரி ஒரு முக்கியமான பகுதி பிரிஞ்சு போனா அமெரிக்காவோட பாதுகாப்பு வியூகம், அதாவது செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக சிதையும். சார்ஜாவில் இருக்கிற ஈரானிய ஆதரவாளர்கள் மூலமாக ஈரான் தன் எல்லையை விரிவுபடுத்த நினைக்கலாம் என்னும் அமெரிக்கா இப்போ பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். பட் அமெரிக்கா தான் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து ஈரானுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். கல்ப் நாடுகள் பிரிந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் வழியையும் அமெரிக்கா தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஈரான் அமெரிக்கா இடையில போர் பதட்டம் இருக்கிற இந்த நேரத்தில் சார்ஜா மாதிரி ஒரு நாடு ரிப்பப்ளிக்கா, அதாவது ஒரு சுதந்திரமான நாடாக வெளியே வர்றது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. இது யுஏக்குள்ளேயே உள்நாட்டு குழப்பத்தை உண்டாக்கலாம் என்றும் ஈரான் எதிர்பார்க்கலாம். அப்படி நடந்தா அந்த கேப்பில் ஈரான் அரபு நாடுகள் மேல அதிக அழுத்தத்தை கொடுப்பார்கள். சுருக்கமாக சொல்ல போனா சார்ஜா தனி நாடா ஆகுறதுங்கிறது வெறும் உள்நாட்டு பிரச்சனை மட்டுமில்லை, இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கிற பெரிய ஒரு பவர் கேமாகத்தான் பார்க்கப்படுது, ஒரு முக்கியமான காயினகத்தலாகத்தான் பார்க்கப்படுது. இதுல சார்ஜா தனி நாடா யுஏஇல இருந்து தனி நாடா பிரிஞ்சு வந்தா அது ஈரானுக்கான வெற்றியா இருக்கும். அதுவே சார்ஜா தனி நாடாக பிரிந்து வராமல் தொடர்ந்து யுஏஇல ஒரு பாட்டாகி இருக்கிற முடிவை எடுத்தாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் பார்க்கப்படும். ஆகவே இந்த இடத்துல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில தான் பவர் பிளே ஆனது போய்கொண்டு இருக்கு. யுனைடெட் அரபு எமிரேட், அதாவது யுஏஇ அப்படிங்கிற ஒரு வலுவான கூட்டமைப்புக்குள்ள இருந்து சார்ஜா வெளியேறது என்பது சாதாரணமாக ஒரு பிரிவினை இல்லை, அது ஒரு டோமினோ எஃபெக்டை உருவாக்கலாம். அதாவது சார்ஜாவை தொடர்ந்து மற்ற சிறிய எமிரேட்டுகளும் தனித்தனியான பாதையை தேடி போக ஆரம்பிச்சா மத்திய கிழக்கோட ஒட்டுமொத்த வரைபடமே மாறிடும். இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இருந்து யுஏஇக்கு வேலைக்கு போயிருக்கிற லட்சக்கணக்கான மக்களோட எதிர்காலம், விசா நடைமுறைகள்னு எல்லாமே பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறிடும். செக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் கசீமி எப்போதுமே ஒரு தொலைநோக்கு சிந்தனையை கொண்டவராகத்தான் இருக்கார். அவர் எடுக்க போற இந்த முடிவு ஒருவேளை சார்ஜாவை சிங்கப்பூர் மாதிரியோ இல்ல கத்தார் மாதிரி ஒரு தனித்துவமான வல்லரசா மாத்துறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளானாகவும் இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் ஈரான், அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளோட மோதலுக்கு நடுவில் சார்ஜா தன் நிறையாண்மை எப்படி காப்பாற்றிக்க போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சவால். ஏனென்றா இதில் ஈரானும் இந்த இடத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுக்க ட்ரை பண்ணுவார்கள், அமெரிக்காவும் இந்த இடத்தை கட்டுப்பாட்டுக்கு எடுக்க ட்ரை பண்ணி யுஏஇ எப்படி தங்களுடைய நட்பு நாடாக வச்சிருக்கிறார்களோ அப்படியே வச்சிருக்க பார்ப்பார்கள். ஆகவே இப்போ இரண்டு மிகப்பெரிய ஒரு பவருக்கு நடுவில் இந்த சார்ஜா மாட்டுப்பட போகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறார்கள், அதுக்கு எப்படியான திட்டங்களை கையில் வச்சிருக்கிறார்கள், சார்ஜாவோட அமீர் இதற்காண்டு எப்படியான திட்டத்தை கையில் வச்சிருக்கார் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக இது சாதாரணமாக முடிய போகிறதில்லை, பயங்கரமான விளைவுகளை உலக ரீதியாக ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சார்ஜா அறிவிப்பு அரபு நாடுகளுக்கு புதிய ஒரு விடியலா, இல்லை இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஆரம்பமா? அமெரிக்காவோட ஆதிக்கம் குறையுமா, இல்லை ஈரானோட கை ஓங்குமா? இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஏன்னடா சார்ஜா பிரிஞ்சு வந்தால் கண்டிப்பாக யுஏஇ பலவீனப்பட்டு விடுவார்கள். இதனால் அவர்களால் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையிலும் ஈடுபட முடியாது. அவர்கள் மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு பிரச்சனைக்கு மாட்டுப்பட வேண்டி இருக்கும். ஆகவே இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.